ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஆடி 18 ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு நவமி திதியுமே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்கிறது, தாலிக்கயிறை வந்து எந்த நேரத்தில் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான மொத்த தகவலும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தலாம். ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேருக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. நிறையா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால ஒன்று குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களால வெளியில் வேலைக்கு போக முடியாது. குழந்தைங்கள விட்டுட்டு வேறு எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்கனால என்னால் வெளியில் வேலைக்கு போக முடியல, நான் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய நம்பிக்கையும் திறமையும் இருக்குது, என்னை யாராவது கைட் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். இப்போ வாங்க ஆடி 18 எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம ஆடி 18 அப்படின்னாலே அது ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் அது பன்மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஆடி 18 அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு நவமி திதியுமே அன்னைக்கு இருக்குது. அப்போ நாம் எப்படி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது, தாலிக்கயிறை எப்படி மாற்றலாமா மாற்றக்கூடாதான்னு நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கும். ஆடி 18 எந்த நாளில் வந்தாலும் அன்றைக்கி எந்த திதி எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவை கிடையாது. ஏன்னா இந்த நாளில் தான் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், ஆடி 18 நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் அது பன்மடங்காக பெருகும். அது எந்த நாள், அதாவது எந்த திதி எந்த நட்சத்திரம் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம். அன்னைக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்ன பழமொழிக்கு ஏற்ப தான். ஏன்னா ஆடி மாதத்தில் விதைச்சா கண்டிப்பாக பொங்கல் அந்த டைமுக்கு நமக்கு அறுவடைக்கு வந்துடும். இப்போ கரும்பு நெல்லெல்லாம் செய்வாங்க, அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, காலையில் முடிஞ்ச வரைக்கும் நேரமாக எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு, விநாயகர் கோயிலுக்கு, எந்த கோயிலாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் அங்கேயே தாலிக்கயிறு மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் மாற்றிட்டு வரலாம். டைமிங் அப்படின்னா நீங்கள் 12 மணிக்கு முன்னாடி மாற்றிக்கோங்க. 12 மணிக்கு அப்புறம் தான் ராகு காலம், யமகண்டம் எல்லாமே இருக்குது. குளிகை எல்லாமே அந்த டைமில் தான், 12 மணிக்கு மேலே தான் இருக்குது. அதனால் நீங்கள் 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் எந்த டைம் வேணாலும் மாற்றிக்கலாம். எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா 7:30 to 8:45 நீங்கள் மாற்றிக்கோங்க. அந்த டைம் மாற்ற முடியலைங்கிறவங்க 10 to 11 அல்லது 12 மணிக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கோங்க. 12 மணிக்கு மேலே நீங்கள் மாற்றாதீங்க. ஏன்னா அது பொழுது சாஞ்சிருச்சு, அந்த நேரத்தில் மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு எப்பவும் போல் உங்கள் நாட்களில் நீங்கள் போய்கிட்டே இருக்கும். யாராவது முடிஞ்சால் 2 பேர்த்துக்கு நீங்கள் அவங்களுக்கு அன்னதானமாக ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அல்லது யாராவது கடையில் கூட வாங்கி கொடுக்கலாம். யாராவது 2 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். எல்லாருமே இந்த ஆடி 18 சிறப்பாக கொண்டாடுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.